ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் டேபிளில் 23rd கொஸ்டின், அதாவது 23rd செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டிஃபிகல்ட் மீன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த செட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சால்வ் பண்ணலான்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் லெட்டர் இஸ் தேர்ட் டு த ரைட் ஃப்ரம் the letter which is opposite to the second letter when moving anticlockwise from G1 to towards east. அதாவது from G1 ல இருந்து போக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆன்டி கிளாக் வைஸ்ல from G1 to moving from G1 towards east. E அந்த மாதிரி S அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ஷன் வந்து மென்ஷன் பண்றாங்க சரிங்களா. G1 ல இருந்து டுவர்ட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணும்போது which letter is the second letter when anti-clockwise moving from போது இது ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்குமா, இது செகண்ட் லெட்டரா இருக்கும். ஸோ இந்த லெட்டரோட ஆப்போசிட் சரிங்களா. ஆப்போசிட் லெட்டர் யாரு? H2ன்றது ஆப்போசிட் லெட்டர். இதோட ஃப்ரம் த லெட்டர் ரைட் தேர்ட் ஃப்ரம் த லெட்டர் சரிங்களா. அப்போ இது 1, இது 2, இது 3. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 1. இதுல இருந்து ரைட் தேர்டுன்னு போது ரைட் இந்த டைரக்ஷன்ல வருமா, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 1. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த காம்பனன்ட் when going 135 degree left from the fourth letter to the right of the letter opposite to the letter between N and E. Nன்றது நார்த் தாங்க, நார்த் அண்ட் E சரிங்களா. நார்த் அண்ட் ஈஸ்ட், இதுக்கு பிட்வீன் லெட்டருக்கு ஆப்போசிட் லெட்டர் யாரு? M5. இது ஒரு M5 வந்தாச்சா. இதுல இருந்து ஃபோர்த் லெட்டர் சி ஃபர்ஸ்ட் லெட்டர், இது செகண்ட் லெட்டர், இது தேர்ட் லெட்டர், இது ஃபோர்த் லெட்டர் சரிங்களா. அகைன் B1க்கு வந்துட்டோம். அதுல இருந்து அந்த லெட்டர்ல இருந்து 135 டிகிரி ஒரு ஆங்கிளுக்கும், அதாவது P5 டு B1 பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி இருக்கு. அகைன் இங்க இருந்து ஒரு 45 டிகிரி, அகைன் இங்க இருந்து ஒரு 45 டிகிரி. அப்போ 135 டிகிரி நம்ம எங்க வந்திருப்போம்? நம்ம C2க்கு வந்திருப்போமா? C2க்கு வந்து 145 டிகிரியில் வந்திருப்போம். அப்படி வந்திருக்கும் போது இங்க என்ன சொல்றாங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த காம்பனன்ட் when கோயிங், அந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. கடைசியாக நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் இல்லையா C2ன்னு, அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கான ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் வெஸ்ட் வித் சவுத். அப்போ இந்த இடத்துல சவுத்து, இந்த இடத்துல வெஸ்ட், ஈஸ்ட், நார்த். மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் த லெட்டர்ஸ் அட் B1 அண்ட் G1. ஸோ லெட்டர்ஸ் தான் அவங்க சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். சிமிலர்லி மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் த நம்பர்ஸ், இல்லை நம்பர்ஸ் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா. அப்போனா இந்த இடத்துல என்ன வரும்? H3, இந்த இடத்துல I2 வரும். I2 ஓகேங்களா. நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். வாட் இஸ் த லெட்டர் ஆப்போசிட் டு த சவுத் டைரக்ஷன்? சவுத் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? சவுத்துன்றது இதுதான், நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டைரக்ஷன் இப்போ கன்சிடர் பண்ணணும். சவுத்துன்றது இது, அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா I2 இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. How many numbers appear more than once when going anti-clockwise from G1 to C2? G1ல இருந்து from G1 சரிங்களா, அதுல இருந்து C2 போறோம். C2ன்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன்ல நம்ம சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரும்போது எத்தனை நம்பர், how many numbers appear more than once, எத்தனை நம்பர் வந்து ஒன்னுக்கு மேற்பட்டதா அப்பியர் இருக்குன்னு கேட்குறாங்க. இல்ல 1 பாருங்க, ஒரு தாட்டி இருக்கா 1, இங்க ஒரு 1. ஸோ 2 நம்பர் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பாருங்க, 2 1, மொத்தம் 2, அதாவது 2 டிஜிட் வந்து 2 தாட்டி அப்பியர் ஆயிருக்கு. மோர் தென் ஒன்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. 1 ஒரு செட்டு, 2 ஒரு செட்டு, மொத்தம் எத்தனை செட் இருக்குன்னா 2 செட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் த லெட்டர்ஸ் பிட்வீன் காம்போனன்ட் ஆஃப் B1 அண்ட் K1. Similarly, mutual exchange the numbers between component of H2 and M5. What is the value of the component located between K1 and H5?
K1ன்றது எங்க இருக்கு? K1 இல்ல. அதாவது இந்த Kன்றது K4 தான் K4 தான் K1 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க H5 இங்க H2 இருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு? லெட்டர்ஸ் இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? இந்த இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இங்க இருக்க K இங்க போட்டா என்ன வரும்? K1. இதை இங்க போட்டா B4. அதே மாதிரி இதுல இருக்க நம்பர்ஸ் இங்கிட்டு சேஞ்ச் பண்றோம். அதாவது இந்த ரெண்டு நம்பர் B1 அண்ட் K4ஓட லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்றாங்க. அதே மாதிரி H2 M5ஓட நம்பர்ஸ் சேஞ்ச் பண்றாங்க. சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? இங்க H5 இங்க M2. சரிங்களா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த காம்பனன்ட் பிட்வீன் K1 அண்ட் H5? இது பிட்வீன் யார் இருக்கா? 5 இருக்கா? ஸோ நமக்கான ஆன்சர் 5. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஷிஃப்ட் M5 டு த பொசிஷன் ஆஃப் K4. அதாவது M5 வந்து K4 இருக்க இடத்துல பொசிஷன் பண்றோம். ஓகே. K4 டு த பொசிஷன் ஆஃப் B1. அப்போ K4 இங்க. ஸோ இதே மாதிரி continue shifting in the same pattern, the remaining elements should stay at the original position. அப்போ B1 எங்க வந்துரும்? இங்க வந்துருமா? H2 எங்க வந்துரும்? கீழே வந்துரும். இனிமேல் சேஞ்ச் பண்ண அப்புறம் மீதி பொசிஷன்ல இருக்க எலமெண்ட்ல அப்படியே இருக்கட்டும்னு சொல்றாங்க. What will be the value of the component which is on the third position in the clockwise direction from H2? H2ல இருந்து third position clockwise directionல from the H2. 1 2 3 third positionல யார் இருக்கா? 1 இருக்கா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் 1. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸ்டார்ட் மூவிங் கிளாக்வைஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு நார்த். ஈஸ்ட்ல இருந்து நார்த் போறோம். விச் எலமெண்ட் கம்ஸ் எக்ஸாக்ட்லி இந்த மிடில்? மிடில்ல பார்த்தீங்கன்னா M5ன்றது மிடில். சரிங்களா? இதுக்கு ஃபைண்ட் த நவ் டேக் எலமெண்ட் ஜஸ்ட் பிஃபோர் த மிடில் ஒன். அதாவது ஜஸ்ட் பிஃபோர் மிடில் ஒன்னா G1. எப்படின்னா நம்ம I3ல இருந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போறோம். கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல போகும்போது மிடிலுக்கு முன்னாடி லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க. மிடிலுக்கு முன்னாடி லெட்டர் G1. சரிங்களா? அதுல இருந்து ஃபைண்ட் த ஆப்போசிட் எலமெண்ட். ஆப்போசிட் எலமெண்ட்ன்றது இந்த P5. அதுல இருந்து 1350 டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம 1080ன்றது நம்மளுக்கு என்ன வரும்? 1080ன்றது கம்ப்ளீட் ரொட்டேஷன் 3 டைம்ஸ் வந்து ஒரு கிளாக்கை ஃபுல்லா சுத்தி வந்தா 1080 டிகிரி வரும். ஸோ ஆரம்பிச்ச பிளேஸ்லயே நம்ம நிற்போம். சரிங்களா? அதுல இருந்து நம்மளுக்கு அடிஷனலா 270 டிகிரி சுத்தணும். 270 டிகிரினா 390s இருக்கா? ஒரு 90 ஈஸ்ட், இன்னொரு 90 சவுத், இன்னொரு 90 வெஸ்ட். சரிங்களா? வெஸ்ட் டைரக்ஷன் C2ல வந்து நிற்போம் நம்ம. அதோட வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த எலமெண்ட் டு யூ ரீச்? எந்த எலமெண்ட் நம்ம கடைசி ரீச் பண்ணிருக்கோம்னா C2. ஸோ நமக்கு ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. கோயிங் ஃப்ரம் P to G. P to G. ஓகே. P to G via B. via B னா clockwise direction சுத்த சொல்லிட்டாங்க. What will be the square root of the number which is fourth to the left from the number which is just opposite to the number which comes in the middle? ஸோ இப்படி வரும்போது இதுக்கு மிடில் பார்த்தீங்கன்னா 3 தான் மிடில் லெட்டர். சரிங்களா? which is middle. ஆப்போசிட் ஜஸ்ட் ஆப்போசிட்னும் போது இதுக்கு ஆப்போசிட் லெட்டர் C2. அதோட from the number left to fourth. from the number left to fourth 1 2 3 4. இதுல இருந்து லெஃப்ட். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நான் வரேன் நான். ஸோ லெஃப்ட் ஃபோர்த்து 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்றது நம்மளுக்கு 2. ஸோ நமக்கு ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் G travel up to H via east. G H via eastனும் போது நம்மளுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். What is the number just opposite to the largest number in the path? வரலையே லார்ஜஸ்ட் நம்பர் யாரு? P5ன்ற லார்ஜஸ்ட் நம்பர். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது 1. ஸோ நமக்கு ஆன்சர் 1. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கிளாக் டேபிள் ரீப்ளேஸ் ஆல் த காம்போனன்ட் வித் த ஆப்போசிட் காம்போனன்ட். நான் கோ ஃப்ரம் P to M. எல்லா காம்போனன்ட்டும் ஆப்போசிட்ல இருக்க காம்போனன்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அப்போனா இந்த இடத்துல என்ன வந்துடும்? P வந்துருமா? M எங்க வந்துரும்? இங்க வந்துருமா? ஸோ எனக்கு என்ன லெட்டர் தேவையோ அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். சரிங்களா?
Pல இருந்து M வயா ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ Pல இருந்து M வந்துட்டேன் நான். இங்க M5 வரும், இங்க P5 வரும். ஏன்னா காம்போனன்ட்டே சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. விச் நம்பர் now which number is opposite to the number just to the right of the number obtained? கடைசி நம்ம வந்தது எது? M5. அதோட ரைட் யாரு? I3. ஸோ இந்த I3ன்றது காம்போனன்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், என்ன ஆகும்? C2 மாறும். இந்த இடத்துல I3 வருமா? ஸோ அப்படி மாறும்போது ஆப்போசிட், அதோட ஆப்போசிட் நம்பர் யாரு? C2 ஓட ஆப்போசிட் நம்பர் I3. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 3. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. மேக் ஏ ட்ரையாங்கிள் பை கனெக்டிங் த பாயிண்ட் ஆஃப் H2 M5 B1. H2 M5 B1 ட்ரையாங்கிள் கனெக்ட் பண்ணக்கப்புறம் what will be the number just opposite of the vertex of triangle? இதுதான் வெர்டெக்ஸ். இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா K4 இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 4. இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் பை நார்த் வெஸ்ட். ஸோ அப்போ வெஸ்ட் இது நார்த், இது ஈஸ்ட், இது சவுத். What is the value of the letter that now indicating the west? West direction யார் இண்டிகேட் பண்றா? 5 ஸோ நமக்கு ஆன்சர் 5. இந்த கொஸ்டின் பாருங்க. மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆல் த டிஜிட் இன் த வாட்ச் டேபிள் வித் த டிஜிட் ஆப்போசிட் தெம். அதாவது எல்லா டிஜிட்டுமே ஆப்போசிட்ல சேஞ்ச் பண்ணக்கப்புறம் வாட் இஸ் த டிஜிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வெஸ்ட் டைரக்ஷன்? ஸோ இங்க இருக்க எல்லா டிஜிட்டுமே ஆப்போசிட்ல சேஞ்ச் பண்றோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? C3. இந்த இடத்துல I2. ஏன்னா டிஜிட் மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் பண்ணக்கப்புறம் வெஸ்ட் டைரக்ஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் வெஸ்ட். இன் ஃப்ரண்ட் ஆஃப் வெஸ்ட்ன்றது யாரு? C3. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3. இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் இம்மீடியட் லெஃப்ட் அண்ட் இம்மீடியட் ரைட் ஆஃப் P ஹேவ் சேம் லெட்டர். Pக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் சேம் லெட்டரா இருக்குன்னு கேட்டா இல்ல. சரிங்களா? ஹேவ் சேம் நம்பர். ஸோ சாரி, சேம் நம்பரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல. their answer will be the sum of the both the numbers. otherwise அப்படி இருந்துச்சுன்னா இதோட ரெண்டுத்தோட கூட்டுத்தொகை தான் ஆன்சர் சொல்றாங்க. அப்படி இல்லாதனால otherwise the answer will be the number immediately left of S. immediate left of S. Sன்றது சவுத் மென்ஷன் பண்றாங்க, அதோட லெஃப்ட்ன்றது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. ஸோ 4. நமக்கு ஆன்சர் 4. இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் நார்த் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பை வெஸ்ட். ஓகேங்களா? நார்த் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பை வெஸ்ட். ஸோ இது நார்த், இது வெஸ்ட். நெக்ஸ்ட் வெஸ்ட் பை சவுத். ஸோ இந்த மாதிரி வெஸ்ட் பை சவுத்னு வருதா? கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வெஸ்ட் மறுபடியும் வெஸ்ட்னு வருது. ஸோ அதனால இதை விட்டுருங்க, இப்போதைக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட் பாருங்களேன். சவுத் பை ஈஸ்ட். சவுத் பை ஈஸ்ட்னா இது ஈஸ்ட், இது சவுத். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுங்க. வெஸ்ட் பை சவுத். அகைன் இந்த இடத்துல என்ன வரும்? சவுத் வருமா? இந்த இடத்துல வெஸ்ட் வருமா? மாறினதுக்கு அப்புறம் ஈஸ்ட் பை நார்த். மொத்தம் 4 சென்டென்ஸ் இருக்கு இதுல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா நம்ம நார்த் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பை வெஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ற மாதிரி சவுத் ஈஸ்ட். நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா வெஸ்ட் சவுத்தையும் சேஞ்ச் பண்றோம், அடுத்து சேஞ்ச் பண்றோம். நெக்ஸ்ட் ஈஸ்ட் நார்த்தையும் சேஞ்ச் பண்றோம். அதே மாதிரி இது ஈஸ்ட், இது நார்த். சரிங்களா? இப்போ தென் வாட் இஸ் த நம்பர் அட் த நார்த் ஈஸ்ட்? நார்த் ஈஸ்ட்ல யார் இருக்கா? 5 இருக்கா? ஸோ நமக்கு ஆன்சரும் 5. இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் வி மூவ் ஃப்ரம் நார்த் டு வெஸ்ட், நார்த் டு வெஸ்ட் த்ரோட் த ஷார்டஸ்ட் ரூட். இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஷார்டஸ்ட் ரூட்னு. பட் தென் விச் நம்பர் கம்ஸ் இன் த மிடில்? எந்த நம்பர் மிடில்ல இருக்கு? 2 தானே மிடில்ல இருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் வி மூவ் கிளாக் வைஸ் ஃப்ரம் நார்த் டு வெஸ்ட், நார்த் டு வெஸ்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் விச் நம்பர் கம்ஸ் இன் த மிடில்? மிடில் யார் வராதுல? 4 வருதா? ஸோ நமக்கு ஆன்சர் 4. மிடில் எப்படி சொல்றேன்னா இது ரெண்டும் ஒரு பேரா மாறிடுங்களா? எண்டு எண்டு ஒரு பேர், அப்புறம் எண்டுக்கு பக்கத்துல இருக்கிறது ஒரு பேர்.
அடுத்து அதுக்கு எட்ஜ்ல இருக்க ஒரு பேர். இதெல்லாம் ஒரு பேரா சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கு மட்டும் தான் பேர் இல்லாம வருது. ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கான மிடில். இந்த கொஸ்டின் பாருங்க. விச் நம்பர் கம்ஸ் இன் த மிடில் when going P to G? Pல இருந்து G போறோம். சரிங்களா? இது வந்து சென்டர்ல இருக்கு. சென்டர்ல இருக்கும்போது நம்ம எப்பவுமே கிளாக் வைஸ் டைரக்ஷனை சூஸ் பண்ணணும். சரிங்களா? கிளாக் வைஸ் டைரக்ஷன் சூஸ் பண்ணணும். மிடில்ல பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் 3. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ல இருந்து வச்சுக்கோங்களேன், P to Mன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்து டேக் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லா எண்டு டு எண்டு இருக்குன்னும் போது, அதாவது எட்ஜ் டு எட்ஜ், இங்கிட்டு 3 லெட்டர் இருக்கு, இங்கிட்டு 3 லெட்டர் இருக்கு, ரைட் லெஃப்ட்லயும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் சூஸ் பண்ணணும். அவங்க மென்ஷன் பண்ணலன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த கொஸ்டின் பாருங்க. when a straight line is drawn C2 I3, 3 components are obtained in each of the two parts. மேலேயும் 3 இருக்கு, கீழேயும் 3 இருக்கு. among these 6, which is the smallest number that appeared twice? இதுல கொடுக்கப்பட்ட 6ல எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அது 2 முறை அப்பேர் இருக்கான். எது பாருங்க, 1 2 டைம்ஸ் இருக்கா? ஸோ வேற எங்க 2 5 5ன்றது 2 டைம்ஸ் இருக்கு. ஆனா அந்த பிக்கஸ்ட் நம்பர் இது. ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் 1. இந்த வீடியோட கடைசி கொஸ்டின். இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க, கவனமா பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் நார்த் ஈஸ்ட் பை சவுத் ஈஸ்ட். சரிங்களா? நார்த் ஈஸ்ட் எங்க இருக்கு? இங்க இருக்குதா? இது சவுத் ஈஸ்டா? சவுத் ஈஸ்ட், இது நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா? சவுத் ஈஸ்ட் அகைன் பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் வாங்க. சவுத் வெஸ்ட், சாரி சவுத் ஈஸ்ட் இங்க இருக்குல்ல, சாரி மாத்தி போட்டேன். எக்ஸ்சேஞ்ச் நார்த் ஈஸ்ட் பை சவுத் ஈஸ்ட். ஸோ இங்க இருக்கு நார்த் ஈஸ்ட், இதை வந்து சவுத் ஈஸ்டாவும் இதை நார்த் ஈஸ்டாவும் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் பை நார்த் வெஸ்ட். ஸோ இதை சவுத் வெஸ்டாவும் இது நார்த் வெஸ்டாவும் சேஞ்ச் பண்றோம். அப்படி சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அகெயின் இது ஒரு சென்டென்ஸா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் பை சவுத் வெஸ்ட். சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட். அகைன் பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் பை நார்த் ஈஸ்ட். அகைன் நார்த் வெஸ்ட், நார்த். ஸோ ரெண்டு இடத்துலயுமே நான் ஈஸ்ட் ஈஸ்ட்னு போட்டணும். நார்த் வெஸ்ட் இந்த இடத்துல வரணும். அப்ப இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட். சரிங்களா? இப்படி போட்டதுக்கு அப்புறம் விச் நம்பர் இண்டிகேட் சவுத் வெஸ்ட்? சவுத் வெஸ்ட்ல எந்த நம்பர் இண்டிகேட் பண்ணுது? 1 இண்டிகேட் பண்ணுதா? ஸோ நமக்கு ஆன்சர் 1. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் 2 டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, ஏதாவது 2 சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து இருக்க 2, மீதி உள்ள 2 இது சேஞ்ச் பண்ணாங்க அப்புறம் மீதி இருக்க கொஸ்டினை சேஞ்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் அப்படிதான் போட்டிருப்போம். அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 15ஆம் நம்பர் நினைக்கிறேன். ஆமா, இந்த 15ஆம் நம்பர் கொஸ்டின் இப்படி தான் போட்டிருப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி கான்செப்ட்ல தான் இருக்கும். இதே கொஞ்சம் லைட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். சரிங்களா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.